வாங்கடா வாங்கடா, இந்த செட்டை போடுவோம், நீங்கள் எதனாச்சும் வீடியோ போடுவோம் நாளே. என்ன ஒட்டுதே? அது அப்படியே எடுத்து வருவோங்க உள்ள வேலை முடிட்டு. ஓகே நண்பா, வால் பொட்டி நம்ம ஆனந்த் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாரு பொட்டி. நாம் செட்டு பாக்ஸ் வச்சு இன்னும் ரேடியோ பாட்டு விட முடியல. ஆனந்த் இன்றைக்கே போட்டு இன்றைக்கே பாட்டு விட்றானா பார்த்துக்காங்க. இந்த பொட்டி பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனந்த் இது என்ன ரேட்டு? 4500. இது வந்து 4500. இது எவ்வளோ? 4500 போட்டான். 4500 அந்த பொட்டி. இது எடுத்துகிட்டு வந்து பல மாதம் ஆகுது. இது இன்றைக்கி தான் இதுக்கு விடிவு காலம் பிறக்குது. இன்னைக்கு இப்போ பாட்டு விடுறதுக்கு எல்லாம் தூக்கி வச்சு செட்டு மட்டும் பாடக்கூடாது. தூக்கி சொருமா இப்போ அது என்னத்தர காயுது? தூக்கி சொருங்கடா. எப்படியா பெயிண்ட்லாம் காயுது? அவள் தூக்கி வைங்க. பெயிண்ட் என்னத்த காயுது? தூக்கி வை. பானட்டு மேலாம் என்னடே இதுக்கு தானே. வா வா வா, நான் வீடியோ எடுக்கிறேன், வீடியோகிராஃபர் ஆகிட்டேன். இனிமேல் உங்கள் வேலை தான். என்னென்னமோ பண்ணுனாங்களா? என்னென்னமோ பண்ணி ஒரு நாள் உளுந்து ஓரளவுக்கு பண்ணிவிட்டானா? நேரம் மாப்பிள்ள ஒரு கையில தூக்கி சொருகிடக்கூடாது. மாப்ப தூக்கி சொருவு அப்படியே 2 ஓட்டையில் கை விட்டு தூக்க. 2 தலைவலியா அப்படியே தூக்கி அதில் சொருவு. என்னடா நீ தூக்கி விடுறா? அமட்டா கொஞ்சம் மேல தூக்குடா. இரு அந்த சீட்டு யாரே கழட்டி சொன்னா அது ஜாலியா கால் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஏற மேல இருடா, கொஞ்சம் புடிணும். அச்சு அச்சு அக்கா கூப்பிடுறது. அச்சு அதுதான் நான் கூப்பிடுறேன். இழுக்காத கம்பி கட்டி வச்சு எடுத்துப்படாதீங்க. அது தூக்கி பொட்டி மேலே தள்ளுறா ஆனந்த். நீ பொட்டி மலை இப்போ ஒரே ஜோரை தூக்கி அப்படியே. டைம் ஆயிடுச்சா? இல்லை இதுக்கு மேலே இழுக்காதீங்க. அது கம்பி அடி சீட்டை கிழிச்சு போடும். தூக்கு தூக்கு. இன்னும் கொஞ்சம் உன் பக்கம் தள்ளு பொட்டி. இழுத்து தொலையா உன் பக்கம் பொட்டி கொஞ்சம் இழுடா. அந்த ரொம்ப பாரு இவன் மட்டும் எழுறா வழியா. இன்னும் கொஞ்சம் இழுட்டா. இப்போ தள்ளுங்கடா. சுகுரா வச்சிருக்குது. சுகுரு அப்படி. போட்டு பொறுக்குங்க அலையா. கப்பு சிப்பு சிப்புன்னு சிப்பு சப்புங்கிறாயோ. இன்னும் கறி குழம்பு ஏதோ கலந்து விட்டாங்க. கறி சோறு திங்க போனீங்களா இல்ல வீட்டுல வேடிக்கை போனீங்களா? இல்லடா ஒரு வீடு தான்டா மேஞ்சேன். இன்னொரு வீடுக்கு 6 மணிக்கு வரேன்னு டைம் போஸ்ட்மான் பண்ணிட்டேன். அப்படி வரீங்களா? குமார் இதுக்கு ஓட்டை காணும் பாரு. ஓட்டை எங்க போயிடுச்சு உனக்கு? ஓட்டை காணும் பாரு. அது எப்படி காணா போவோம்? இது ஒரு ஓட்டை காணும் பாருங்க. சைடுக்கு 2 போல்ட்டு போட்டு கப்புன்னு இருக்குங்க. மொத்தமாக இந்த செட்டு வந்து நிற்கிறத ஒன்லி 4 போல்ட்டு ப்ரோ. செட்டு நிற்கிற 4 போல்ட்டு தான். இது நிற்கிறது பாருங்க இங்கே மாப்பு. புட்டிப்பு தான் மாப்பிள்ள அதிகம். ஆமாம்மா புட்டிக்கிற மாப்பிள்ள. புட்டிச்சாதான் கிய்யா என்னது பொட்டி கத்துற மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன பாட்டு போடுவீங்க? உள்ள வாசல் வச்சு போடுங்க டேய். முதல்ல என்ன பாட்டு போடுவீங்க? இந்த மாதிரி பாட்டுலாம் போடக்கூடாதுண்ணா. சாயம் பாட்டு போடணும். சாயம் பாட்டு போடலாமா? நீ சொல்லிட்டு மாப்ள. மாரியம்மா முருகன் பாட்டு போடலாம் மாப்ள. கந்தவேல் முருகனுக்கு அரகரோகரா. போடு மாப்ள. போட்டியா? டைட் வைங்க. பேணுங்களா? கொடுத்த பத்திரமா எடுத்து சொல்லணும். இனிமேல் பணம் அந்த சாவியில் பணத்தை முன்னே ஏன்டா எரி கீழே போட்டோன்னா அங்கே போயிடுச்சு. இந்த நேரம் தானே இருக்குது செருப்பட்டி. மேலே இருக்கிறது எதுக்கு? மேலே நோட் வைக்கிறது. நோட் புக் வைக்கிறது. அதுக்கு ஒரு வரும் மாதிரியா வைக்கல? வச்சிருக்காங்க.
அதெல்லாம் அதான் கரெக்டாக கணக்கு வச்சிருந்தா இருக்கணும். கதவை திறந்தோடனே படப்படன்னு வேலையாகணும். எடுத்தா பில்லு போட்டு அடித்து எடுத்தா பணம் பாட்டில் குமியணும். சரி மூடி விடுமா இப்போ சும்மா ஒரு அடி மூடாத. இறக்கி விட்ருமா இப்போ. இந்த போட்டை வந்து ஒரு இழுப்பு ஒத்தச்சி இழுப்பு எதா பூட்டி போடுற. இப்போ திறக்கணும் பிடிக்கணும், அப்புறம் திரும்பி அதை சாவி எடுத்துக்கிட்டு தொலைவு பூட்டி விடுமா அப்பெல்லாம் நீங்கள் மூடத்தான் சொன்னேன். அப்படி போடு. இது திறந்து விட்டுமா? இது திறந்து விட்டா டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு கிடக்கும். இது பாட்டு இப்படி கட்டி விடணும். ஓஹோ பாட்டு விட்டா பாட்டு விட்டாவா? பாட்டு விட்டா ஏன்னா இந்த இடத்த சூப்பராக இருக்குது போ. இது நாடுது மாப்பிள்ள. கனெக்ஷன் கொடுமா இப்போ. யாருக்கு? என்னடா நினப்பு உனக்கு? இது எப்படி பிட்டு ஒயர் போடாதே போட்டோம். இங்கே உள்ள டேரெக்டாக பல்பு கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இது இப்போ டேப் எடுத்தா ஓடு டேப் எடுத்தா அடி படப்படன்னு அடிச்சு விடும். செட்டுக்கு ஒயர் என்ன ஆனது? உள் வளர்த்தே விட்டு வச்சுருந்தோம். ஆமாம், நீ தான் வளர்த்தே போகிறேன் நான் போடுன்னு. ஓ மை காட், ஓ மை காட், வேற லெவல் வேற லெவல். இப்பெல்லாம் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபர்லாம் பயந்துக்குவாங்க. நம்ம பைக்கடா எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா போச்சு, எதுவுமே சொல்ல இழுத்துக்கலாம் தான்டா. மாப்பா ட்ரில்லிங் மிஷின் எடுத்துருவா ஓட்டை போடுறதுக்கு. ஓகே, வேற என்ன வேணும்? வேற ட்ரில்லிங் மிஷின் மட்டும். ஏன் லைட் இப்படி இருக்குது? லைட் உன்னை பார்த்து சைட் அடிக்குதுடா. லைட் என்ன சைட் அடிக்குது? உன்னை பார்த்து சைட் அடிக்குதுடா. நீ அந்தாண்ட போய் தான் ஓட்டை விடணும். இதுக்கு இன்னும் லைன் போடல. வேறு எட்டாதாட்டுக்குதே. ஒட்டு போட்டுக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா ஒயரை பிச்சு போடுவீங்க. அதே நான் கீழே தொங்கிட்டு இருக்குது. அது நீ எல்லாம் இதெல்லாம் எடு, அப்புறம் நேரம் ஏசமே இருக்கு. நாளைக்கு எடுத்து விட்றான், நம்ம போகலாம் விடு. தண்ணியில் தொட்டி இருக்குமா? தொட்டியில் தண்ணி இருக்குமா? சரி அம்மா போய் எடுத்து வர சொல்லு. போய் விளையாடுப்போம். ஆனால் போட்டா எங்கே எதில் போடுற? ஸ்பீக்கருக்கு பாக்ஸுக்கு சென்ட்ரா. போடு. சென்ட்ரா இங்கே வரத்தான் ஓட்ட. சாரி மாமா, கேமரா கொஞ்சம் கீழே போயிடுச்சு. மேலே தானா, கீழே எங்கன்னா போடுவாங்க. இது எதுன்னு சென்டர் பாரு. இங்கே கொண்டா, நானே அழுத்துறேன். இந்தா அழுத்துங்க. எப்படி எந்த நேரம் போகிறது? பின்னாடி பக்கம் வர மாதிரி போடு. சென்ட்ரா போட்டா ஓரத்தில் போட்டா? டேய் சென்ட்ரெல்லாம் போடாத, மேலே பழவை ஓரமாக போடு. மேலியா? நான் மேலே நோட்டு புக் வைக்கிறது இல்லை, கீழே போடுறா. அவன் வேற இடத்துல போட்டுருவான். மேல் ஓரமாக போடு. ரெண்டா ஒன்றா? ரெண்டு போடு. வயர் இருக்குது, நான் பார்த்து போடுங்க. பக்கத்தில் ஒன்று போடு. பக்கத்தில் ஒன்று போடுங்க. அகலமா போட்டா இல்லை அதே ஓரத்தில் பண்ண? எப்படி ஒன்று போட்டு ஒரு இன்ச்சு கேப் விட்டு போடுறா. போதும் போதும். அதில் போதுமா? 4 வயர் போகுமா? இல்லை இன்னொரு ஓட்டை போட்டு விட்டுறியா? இந்தப்பா அந்த பக்கம் போடு. இந்த பக்கமா? ஓட்டை தான் நேரம் இல்லை. அது அழகு போட்டி போல போடு. ஒன்றுனாச்சும் வரிசையாக போட்டு தொலைஞ்சியா? இந்த அப்படியே ஸ்பீக்கருக்கு ஒன்று போட்டு விடு. தூக்கி விடுமா? அப்படி தூக்கி விடுமா? இப்போ மேலையா? மேலே தான். கையில் பெயிண்ட் ஒட்டிச்சு மாமா. அப்பா தூக்கிட்டு வந்துருச்சுடா சாமி. ஐயோ, நான் அடுத்து அந்தாண்ட சென்டரில் ஒன்று போனா துணி போட்டி வைக்கிறதுல. துணி போட்டி என்னத்துக்கு கரண்ட் கொடுக்குறியா? லைட்டு கிட்ட வச்சிங்கன்னா மேலே ப்ளூ கலர் ஒரு வெள்ளை லைட்டு கிட்ட சுகத்தை மூடு. அதுதான் இருக்குது மண்டை போலாது. அதுக்கு போல போல வேற எங்க ஓட்ட போனோம். டக்குனு கூட மிஷினை கீழே இறக்கி வச்சிடலாம். நீ எல்லாம் போட்டுட்டே போய் எங்கே ஒன்று மிஷினுக்கு பற்றி வேலை வை. அங்கே வேணாம். ஏங்க அங்கே வேணாம், தேவையில்லை. இன்னும் ஒயரிங்கெல்லாம் இழுக்கணும், டைம் ஆகும். இந்த ஸ்பீக்கர்லேருந்து செட்டு இந்த இடத்துல இருக்குது. அப்படியே வரிசையாக வந்தாச்சு, வேலை முடிஞ்சுது. இதுக்கு இப்படி ஒரு டோயின் போடலாமா? தேவையில்லையா? போட்டால் உதறாது கிடக்கும். வந்துருச்சா மாப்பிள்ள? 3 பேர் எங்கே மாப்பிள்ள கொடுக்கணும்? ஒன்று கரண்ட் போட்டிங்கம்மா, அது சென்டரில் இருக்குது கரண்ட்டு, இந்தாண்டு இருக்குது, இந்தாண்டு லெஃப்ட்டு, இந்தாண்டு ரைட்டு. அந்த அளவுக்கு மூடையா? அடியில்
ஓ இது அந்த மாதிரி டைப்பா? கீட்டி எல்லாம் பிடிங்கி போடுறது. இது எப்படி மாமா? ஹலோ, இது இந்த லிவர் தூக்குங்க. இந்த லிவர் ஃபஸ்ட்டு ஒரு காடியில் உட்காரிடா. ம் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க. ஸ்டெப்பு ரொம்ப போடணும். சரி போன படிட்டு எருவாளில் வானா உடனே வந்துடுவாங்களா? இதுதான் வேற வேலைக்காதா? எருவத்தாள் சொன்ன காடு தட்டி கட்டு சேடை கட்டுனா நாம என்ன பண்றது? நானே சொல்லு, நான் இங்கே ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். செட்டுக்கு ஆன்லைன் வந்துருச்சு. இது நோட் புக் வைக்கிறதுனா இது செட்டுக்கலாம். செட்டு உனக்கு தான் லைன் கொடுக்குறத வேலை. இப்போ எத்தனை நடம் கூட ஆடுறது? டியூட்டருக்குங்கடா சொன்னாங்க காணா. ஒன்று மேலே வைப்போம். அது சரி அப்படின்னா சேஞ்சுக்கு தான் போட்டு வரணும். டே வண்டிக்கார போகலாமாடா? ஓகே நண்பா. ஏய் இந்த ஹோல்ஸ்க்கு வரத்துக்கு எப்போ போகலாம்? இப்போ இதை வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். 5000 சம்பளம் நமக்கு. ஓகே நண்பா. டியூட்டருக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சுண்ணாம்பு கை வச்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. டியூட்டர் ஒரு வருஷத்தில் போகிற டியூட்டர் ஒரு வருஷம் சேர்த்திக்காது. 2 வருஷம். அவ்வளோதான். எங்கே போன சங்கத்தில் என்ன இல்லையே? யார் இவன் தான். இவன் புதுசாக வந்து ஒட்டிக்கிட்டது. ஸ்கூல் போயிருப்பான், படிச்சிருப்பான். எக்ஸாம் எழுதிட்டேன். எக்ஸாம் முடிஞ்சு. ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இனிமேல் அவுத்து விட்டுட்டாங்க. போய் அந்த வண்டி கீழே 2 ஸ்பீக்கர் குந்திக்கிட்டோம். போ நீ இடத்த கழி. மாப என்னதான் பண்ற? அதில் போட்டு முறுக்கு அதை கழட்டிவிட்டு. அதுக்கு பேட்டரி வேணுமா? அப்புறம் இப்படி ஓடும். ஸ்பீக்கர் சாம்கேன் ஆட்டோமேங்கு செம்மையாகிறாரு. 8க்கு 10 இன்ச்சு மேக்னெட்டு, 8 இன்ச்சு ஸ்பீக்கரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம்? டியூட்டர் வச்சு முறுக்க போகிறோம். இங்கே அதுங்க எப்படியா ஏண்டாம்மா இப்போ இங்கே கேட்டோம். என்னடா டர்ரு புருங்குது. ஏன் அவ்வளோலாம் போடாத. இப்போ குரு இது போட்டே இல்லையா? போட்டு நல்லா திரும்பி போட்டுட்டு தான் இருக்கு. சுத்தன மாதிரி தெரியல. அவ்வளோதான். வேலை முடிஞ்சுது. அடுத்தது ஸ்பீக்கர் வச்சு முறுக்க வேண்டும். ஸ்பீக்கர் வச்சு முறுக்கும். ஒயர் முடிக்கிறோம். அப்படியே முறுக்கிட்டு வந்துடாத. ஒயர் போட்டு தான் முறுக்கணுமா? ஏன்னாக்கா ஒயர் வச்சா முறுக்கணும். ரெடிட்டு பிடிக்கிறா. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டியூட்டர் ஒயரும் இதுவும் வந்து லிங்க் பண்ணி டைரெக்டாக இதில் முறுக்கணும். நான் முறுக்கிட்டு கன்டினியூ பண்ணுறோம். கட் பண்ணு. ஓகே நண்பா. ஸ்பீக்கர் ஒயர் கொடுத்தாச்சு. ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு, டியூட்டர் ஒயர் ஒன்று, மெயின் ஒயர் ஒன்று, இதே மாதிரி -2 இது மாதிரி கரெக்டாக கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்பீக்கர் வச்சு முறுக்கணும். வேலை முடியும். ஓகே. இப்போ இதுக்கு ஸ்க்ரூ வச்சு முறுக்கணும். ஓகேன்பா. ஒரு ஸ்பீக்கர் ஒரு வழியாக முறுக்கிட்டோம். பர்ஃபெக்டாக போட்டு மேலே முடிந்து விட்டது.
அடுத்து ஒன்று இருக்கிறது. இதை முடித்து விட்டு தான் செட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய நிலைமை. இதை இருக்கும். அடுத்தபடியாக இந்த டியூப்ஸ், இந்த ஸ்பீக்கரை சால்வ் பண்ண போகிறோம். மெயின் ஒயரு, வயரை மாற்றி சால்ட்டிங் கொடுத்தேன்னா லைட்டாக பாட்டு ஆன மாதிரி பாடும். நல்ல காலர் அடங்குங்கள. ஒரு டவுட் கேட்டேன். வயரை மாற்றி கொடுத்தேன்னு கேட்டேன். புவையாது இருக்குமா அதை மட்டும் கேளு. புகையாம இருக்குமா? புவையாது. நீ பண்ணி வாய நாய் வாய அத்தனை வாய ஒரே வாயா வைக்குது. ஓகேண்ணா, அவ்வளோதான் வேலை முடிந்தா. அவ்வளோ லூஸ் வச்சுருக்கோம். அவனுக்கு காது மேலே போனால் வரணுமா போவே. ஓகே, நம்ம ரெண்டு நம்ம பக்கமும் ஸ்பீக்கர் வச்சு முடிக்காச்சு. அடுத்தபடியாக செட்டை ஒன்று வச்சா வேலை ஓவராகிவிடும். எல்லா வேலையும் எடுத்து வைக்கிறாங்க. செட்டை மட்டும் வைக்கணும், அதுதான் வேலை. ஓகே, நம்ம இதுதான் செட்டோட இன்டீரியர் பார்த்துக்காங்க. டிரான்ஸ்ஃபாரம் போர்டு, இன்வெர்டர் போர்டு, இது பேஸ்ட் மெயின் ஆம்பிள்ஃபயர் போர்டு, பேஸ்டபிள் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு, இது கெய்னர் போர்டு, இது பென்ட்ரைவ் போர்டு. ஆனந்த, இது கண்ட்ரோல் வந்து நாற்பது மாற்றிக்கலாம். அது இத்தனை நாளாக இப்போ 2 வருஷமாக கடையாக கிடந்துச்சு இல்லை, அதெல்லாம் துரு பிடிச்சி போச்சு. அது ரெண்டையும் மாற்றினா தான் ஆகும். செட் அப்போ தான் மாடுமா? அப்போ தான் மாடும். அப்போ அப்படியே பிரித்து இப்படியே கொடுத்து விட்றலாம். இது இங்கே கடந்ததுக்கு 4 நாளாக கடந்ததுக்கு பச்சாமல் கொடுத்துருந்தா கூட அவன் ரெடி பண்ணிடலாம். நான் இதுதான் நேரத்தை ஒன்று செக் பண்ணேன். சரி விட. ஓகேன்பா, இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு கடைசியாக செட்டு மக்கர் பண்ணிருச்சு. சரி ஓகே, நாம் என்றைக்குமே ஒரு வேலையை முடித்தா மரப்பைட்டாக முடிக்க முடியாதாட்டுக்குதே. சரி, கொஞ்சம் தொச்சை வைப்போம், வேறு வழி இல்லை. ஏம்மா இப்போ பாரு, வாக்கு கூட கரெக்டாக சொல்லுது. ஓகே, பாய் பாய். அவ்வளோதான் ப்ரோ. மறுபடியும் ஒரு நாளைக்கு செட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.